நடக்கும். என்ன பிகைண்ட் வுட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. சுற்றி இந்த ஆட்ஸ் எல்லாம் போட்டு என்னுடைய துர்பாரத்தினால் அவங்களுக்கு ஏதாவது பயன் வருது அப்படின்னா எனக்கு சந்தோஷம். இந்த படத்துல வந்து கணேஷோட கேரக்டர் வந்து பார்த்தோம்னா, கணேஷோட கேரக்டர்னா பார்த்திபன் வந்து கணேசன் நடிச்சிருக்காரு. ஓ ஓகே. கணேஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு கல்யாணத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் ஒரு கனவு காணுகிறான். கனவுல வந்து தன்னுடைய 30களின் பிற்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் அவன் வந்து கனவுல காண்றான். கனவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பூசணி தோட்டமா வருது. பூசணிக்காயை பார்த்தாலே அள்ளி அணைத்து வாரி தழுவி இந்த காதலை கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு இளைஞனாக கணேஷ் வந்து வருகிறார். ஸோ இப்படி கனவுகளோட நம்ம கணேஷ் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு பாடலோட இந்த படம் தொடங்குகிறது. நீ வருவாயினே இன்டர்நேஷனல் ஆந்தம் ஃபார் த சிம்ஸ். தமிழ ஆரம்பிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு சார். அந்த ஒரு பாட்டுல வந்து ஒரு அருமையான காட்சிப்படுத்தல் இருக்கும். கணேஷுடைய தந்தை அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படி என்னன்னு கேட்டா இது வந்து உனக்காக நான்